ஓம் சாந்தி. ஏப்ரல் 1, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையே ஞானம் நிறைந்தவர், ஜானி ஜனன்கார், அதாவது ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருப்பதை அறிந்தவர் என்று அவரை அழைப்பது அவரின் தவறான புகழாகும். தந்தை உங்களை தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்களாக மாற்றுவதற்கே வருகின்றார். கேள்வி: தந்தையின் புகழுடன் வேறு எவருக்கு அதிக அளவு புகழ் உள்ளது? அந்த புகழ் என்ன? பதில்: 1. தந்தையின் புகழுடன் பாரதமும் பெருமளவு புகழப்படுகிறது. பாரதமே அழிவற்ற தேசம். பாரதம் மாத்திரமே ஸ்வர்க்கமாகின்றது. தந்தை பாரத மக்களை செல்வந்தர்களாகவும் சந்தோஷமானவர்களாகவும் தூய்மையானவர்களாகவும் ஆக்குகின்றார். 2. கீதையின் எல்லையற்ற புகழும் உள்ளது. அதுவே அனைத்து சமய நூல்களினதும் தாயாக ரத்தினமாக இருக்கிறது. 3. வாழும் ஞான கங்கைகளான உங்களுக்கும் பெருமளவு புகழ் உள்ளது. நீங்கள் நேரடியாகவே ஞானக் கடலிலிருந்து வெளிப்பட்டுள்ளீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை புதிய குழந்தைகளுக்கும் பழைய குழந்தைகளும் புரிந்து கொள்கிறார்கள். புதிய குழந்தைகளும் பழைய குழந்தைகளும் புரிந்து கொள்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்றும் நாங்கள் பரமாத்மாவாகிய பரமத்தந்தையின் குழந்தைகள் எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பரமாத்மாவே அதிமேலானவரும் அதிகம் நேசிக்கப்படுபவரும் ஆவார். அவர் அனைவரினதும் அன்பிற்கினியவர். ஞானத்தினதும் பக்தியினதும் முக்கியத்துவம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஞானம் என்றால் சத்திய திரேதாயுகங்களாகிய பகல் எனவும் பக்தி என்றால் துவாபர கலியுகங்களாகிய இரவும் ஆகும். இவை அனைத்தும் பாரதத்தையே குறிக்கின்றன. பாரத மக்களாகிய நீங்களே முதலில் கீழிறங்கி வருபவர்கள். 84 பிறவிகளுக்கான சக்கரம் பாரத மக்களாகிய உங்களுக்கானது. பாரதம் அழியாத பூமி. பாரத தேசமே ஸ்வர்க்கமாகின்றது. வேறு எந்த தேசமும் ஸ்வர்க்கமாகுவதில்லை. புதிய உலகமாகிய சத்யுகத்தில் பாரதம் மாத்திரமே இருக்கும் என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பாரதம் மாத்திரமே ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகிறது. பின்னர் பாரதவாசிகள் 84 பிறவிகள் எடுக்கும் பொழுது நரகவாசிகள் ஆகின்றார்கள். நரகவாசிகளில் இருந்து பின்னர் அவர்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகின்றனர். தற்பொழுது அனைவரும் நரகவாசிகளே. பாரதம் மாத்திரமே மீதமாக இருக்கும். மற்ற அனைத்து தேசங்களும் அழிக்கப்படும். பாரத தேசத்தின் புகழ் அளவற்றது. பாரதத்திலேயே தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இதுவே கீதையின் யுகமாகிய அதிமேன்மையான சங்கம யுகமாகும். பாரதம் மாத்திரமே அதிமேன்மையான தேசமாக ஆகவுள்ளது. தற்பொழுது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லை. அந்த ராஜ்யமோ அல்லது அந்த யுகமோ இல்லை. கடவுள் மாத்திரமே உலக சர்வ சக்திவான் என்று அழைக்கப்படுகின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். கடவுள் அந்தர்யாமி, அதாவது ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன உள்ளது என்பதை அறிந்தவர் என்பதல்ல. அத்துடன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் என்ன உள்ளது என்பதையும் அறிந்தவர் என கூறுவதன் மூலம் பாரத மக்கள் பெரிய தவற்றை செய்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன உள்ளது என்பது எனக்கு தெரியாது. எனது பணி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே ஆகும். பலரும் கூறுகின்றார்கள், சிவ் பாபா நீங்கள் அந்தர்யாமி. பாபா கூறுகின்றார், நான் அவ்வாறானவர் அல்ல. ஒவ்வொருவரின் இதயத்திலும் என்ன உள்ளது என எனக்கு தெரியாது. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கே வருகின்றேன். நீங்கள் என்னை தூய்மையற்ற உலகிலேயே அழைக்கின்றீர்கள். பழைய உலகம் புதியதாக ஆக்கப்படும் பொழுது ஒரு முறை மாத்திரமே நான் வருகின்றேன். மக்களுக்கு எப்பொழுது பழைய உலகம் புதியதாக ஆகின்றது என்றோ
அல்லது எப்பொழுது புதிய உலகம் பழையதாகின்றதோ என்றோ தெரியாது. சதோ ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்வதால் அனைத்தும் நிச்சயமாக புதியதிலிருந்து பழையதாக மாறுகின்றன. மனிதர்களும் இவ்வாறே ஆகின்றார்கள். ஒரு சிறு குழந்தை முதலில் சதோப்பிரதானமாக இருந்து பின்னர் அவர் இளைஞராகி பின்னர் வயோதிபர் ஆகின்றார். அதாவது அவர் ரஜோ தமோ ஸ்திதிகளின் மூலமாக செல்கின்றார். ஒருவரது சரீரம் முதுமையடையும் பொழுது ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு நீங்கி மற்றொரு சரீரத்தை மீண்டும் ஒரு குழந்தையாக பிரவேசிக்கின்றார். புதிய உலகில் பாரதம் எவ்வளவு மேன்மையாக இருந்தது என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாரதத்தின் புகழ் அளவற்றது. பாரதத்தை போல் சந்தோஷமாகவும் செல்வம் நிறைந்ததாகவும் தூய்மையாகவும் எந்த ஒரு நாடும் இருந்ததில்லை. தந்தை இப்பொழுது அதை மீண்டும் சதோப்பிரதானம் ஆக்குவதற்கு வந்துள்ளார். சதோப்பிரதான் உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. யார் திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சங்கரரை உருவாக்கினார்? சிவ் பாபாவே அதிமேலானவர். மக்கள் திரிமூர்த்தி பிரம்மாவை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. உண்மையில் அவர்கள் திரிமூர்த்தி சிவன் என்றே கூற வேண்டும், திரிமூர்த்தி பிரம்மா என்றல்ல. அவர்கள் தேவர்கள் அனைவரிலும் அதிமகத்துவமான தேவர் பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் சங்கரரே அதிமேலானவர் என நம்புகிறார்கள். ஆகையால் அவர்கள் திரிமூர்த்தி சங்கரர் என கூற வேண்டும். அவர்கள் ஏன் திரிமூர்த்தி பிரம்மா என கூறுகிறார்கள்? சிவனே படைப்பவர். பரம்பிதா பரமாத்மா பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை படைக்கின்றார் என நினைவு கூறப்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் ஞானம் நிறைந்த தந்தையை ஜானி ஜனன்கார், அதாவது ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருப்பதை அறிந்தவர் என அழைக்கிறார்கள். அந்த புகழ் அர்த்தமற்றது. நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவரே பிராமணர்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார். ஏன் அவரே தந்தையும் பரம ஆசிரியரும் ஆவார். அவர் உலக வரலாற்றையும் புவியியலையும் எவ்வாறு நீங்கள் சக்கரத்தை சுற்றி செல்கின்றீர்கள் என்பதையும் விளங்கப்படுத்துகின்றார். அவர் மாத்திரமே ஞானம் நிறைந்தவர். அவர் ஜானி ஜனன்கார் என்பதல்ல, அது ஒரு தவறாகும். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கி 21 பிறவிகளுக்கு அவர்களின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்கே வருகின்றேன். சந்நியாசிகளும் ஹதயோகிகளும் அறிந்திராத பக்தி மார்க்கத்தின் சந்தோஷம் தற்காலிகமானது. அவர்கள் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்கிறார்கள். பிரம்ம தத்துவம் கடவுள் அல்ல. அஷரீரியான சிவன் மாத்திரமே கடவுள். அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையாவார். ஆத்மாக்கள் அனைவரினதும் வசிப்பிடமும் இனிய வீடாகிய பிரம்மாண்டமாகும். ஆத்மாக்களாகிய நாங்கள் எங்களுடைய பாகங்களை நடிப்பதற்காக அங்கிருந்து இங்கு வருகின்றோம். ஆத்மா கூறுகின்றார், நான் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இரண்டாவது மூன்றாவது சரீரத்தையும் எடுக்கின்றேன். பாரத மக்கள் மாத்திரமே 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். பெருமளவு பக்தி செய்துள்ளவர்கள் அதிக அளவில் இந்த ஞானத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வீட்டில் வாழ்ந்தாலும் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவான அன்பிற்கினியவரின் காதலிகள். நீங்கள் அவரை பக்தி மார்க்கத்தின் ஆரம்பத்திலிருந்தே நினைவு செய்கின்றீர்கள். ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இது துன்ப பூமி. ஆத்மாக்களாகிய நாங்கள் ஆரம்பத்தில் அமைதிதாம வாசிகளே. பின்னர் நாங்கள் சந்தோஷதாமத்திற்கு சென்று 84 பிறவிகளை எடுக்கின்றோம். ஹம்சோ சோகம், எவ்வாறு இருந்தேனோ அவ்வாறு ஆகுவேன் என்பதன் அர்த்தமும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மக்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என்றும் பரமாத்மா ஒவ்வொரு ஆத்மாவிலும் இருக்கின்றார் என்றும் கூறுகிறார்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள், பின்னர் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் சூத்ரர்களாகவும் ஆகினீர்கள். நாங்கள் மீண்டும் தேவர்கள் ஆகுவதற்காக இப்பொழுது பிராமணர்கள் ஆகியிருக்கின்றோம்.
இதுவே அதன் உண்மையான அர்த்தம். மற்றைய விளக்கம் முற்றிலும் தவறானது. சத்யுகத்தில் ஒரு தேவ தர்மம் மாத்திரமே இருந்தது. அது பிரிவினையற்ற ராஜ்யமாக இருந்தது. பின்னர் மற்ற மதங்கள் ஆரம்பித்த பொழுது அது பிரிவினைக்கு உட்பட்டது. துவாபர யுகம் ஆரம்பமாகிய பொழுது ராவணனின் அசுர ராஜ்யமும் ஆரம்பமாகியது. சத்யுகத்தில் ராவண ராஜ்யம் இல்லை என்பதால் அங்கு 5 விகாரங்களும் இல்லை. அந்த உலகம் முற்றிலும் விகாரமற்றது. நீங்கள் இறை மாணவர்கள். அந்த ஒரே ஒருவரே தந்தை. நீங்கள் அவருடைய மாணவர்கள் என்பதால் அவர் ஆசிரியரும் ஆவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதியை அளித்து சொர்க்கத்திற்கு அனுப்புகின்றார். ஆகவே அவர் மூவரும் ஆவார்: தந்தை, ஆசிரியர், சத்குரு. நீங்கள் அவரது குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். ஆகவே உங்களுக்குள் அதிக அளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். மற்ற மக்கள் எதையுமே அறிய மாட்டார்கள். இது ராவணனின் ராஜ்யம் என்பதால் அந்த மக்கள் எதையுமே அறிய மாட்டார்கள். மக்கள் ராவணனின் கொடும்பாவியை ஒவ்வொரு வருடமும் எரிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு ராவணன் யார் என்று தெரியாது. ராவணனே பாரதத்தின் மாபெரும் எதிரி என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த ஞானமானது ஞானம் நிறைந்த தந்தையால் குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்படுகிறது. அந்த தந்தை மாத்திரமே ஞான கடலும் பேரானந்த கடலும் ஆவார். முகில்களாகிய நீங்கள் ஞான கடலினால் நிரப்பப்படுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் சென்று ஞான மழையை பொழிவீர்கள். நீங்களே ஞான கங்கைகள். நீங்களே புகழப்படுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது உங்களை தூய்மையாக்குவதற்கே வந்துள்ளேன். இந்த ஒரு பிறவியில் தூய்மையாகுங்கள். என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். இயலுமானவரை உங்கள் நினைவை அதிகரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாயினால் ஷிவ் பாபா ஷிவ் பாபா என கூற வேண்டியதில்லை. ஒரு காதலி தனது அன்பிற்கினியவரை நினைவு செய்கின்றாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் ஒருமுறை பார்த்தாலும் அவர்களின் புத்திகள் ஒருவரை ஒருவர் மாத்திரமே நினைவு செய்கின்றன. பக்தி மார்க்கத்தில் ஒருவர் குறிப்பிட்ட தேவரை நினைவு செய்து அவரை பூஜை செய்யும் பொழுது அவரது காட்சியை காண்கின்றார். அது ஒரு தற்காலிகமான காலத்திற்காகும். பக்தி செய்யும் பொழுது அவர்கள் தொடர்ந்தும் கீழே இறங்குகிறார்கள். இப்பொழுது உங்கள் முன்னால் மரணம் நிற்கிறது. விரக்தி கூக்குரலுக்கு பின் வெற்றி முழக்கம் ஏற்படும். பாரதத்தில் இரத்த ஆறு பாய வேண்டும். உள்நாட்டு யுத்தத்திற்கான அடையாளங்கள் இப்பொழுது புலப்படுகின்றன. அனைத்தும் தமோ பிரதானம் ஆகிவிட்டது. நீங்கள் இப்பொழுது சத்தோ பிரதானம் ஆகின்றீர்கள். சென்ற கல்பத்தில் தேவர்கள் ஆகியவர்கள் தந்தையிடமிருந்து அதே ஆஸ்தியை பெறுவார்கள். குறைந்த அளவு பக்தி செய்தவர்கள் குறைவாகவே இந்த ஞானத்தை எடுப்பார்கள். அவர்களும் பிரஜைகளுக்கிடையே வரிசை கிரமமாக அந்தஸ்தை பெற்றுக்கொள்வார்கள். நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி நல்லதோர் அந்தஸ்தை பெறுவார்கள். உங்களுக்கு நல்ல பண்புகள் தேவை. உங்களுடன் 21 பிறவிகளுக்கு நீடிக்கும் அளவிற்கு தெய்வீக குணங்களை மிக நன்றாக கிரகியுங்கள். இப்பொழுது அனைவரும் அசுர குணங்களை கொண்டுள்ளார்கள். இது தூய்மையற்ற அசுர உலகமாகும். உலகின் வரலாறும் புவியலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் தந்தை கூறுகின்றார், இப்பொழுது என்னை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் நிஜ தங்கம் ஆகுவீர்கள். சத்திய யுகமே தங்க யுகமாகும். அது தூய தங்கமாகும். பின்னர் வெள்ளி யுகத்தில் வெள்ளியின் கலப்படம் உள்ளது. கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. இப்பொழுது எந்த கலைகளும் மீதமாக இல்லை. உலகம் அத்தகைய நிலையை அடைகின்ற பொழுதே தந்தை வருகின்றார். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ராவண ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் மிகவும் விவேகம் இல்லாதவர்கள் ஆகிவிட்டார்கள். இந்த எல்லையற்ற நாடகத்தில் அவர்கள் நடிகர்களாக இருந்த பொழுதிலும்
நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை பற்றி அறிய மாட்டார்கள். நீங்களும் நடிகர்களே. நீங்கள் உங்களுடைய பாகங்களை நடிப்பதற்காகவே இங்கே வந்துள்ளீர்கள் என அறிவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் நடிகர்கள் என்று அறிந்திருந்தாலும் இந்த நாடகம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கவில்லை. ஆகவே எல்லையற்ற தந்தை கூறுவார், நீங்கள் மிகவும் விவேகமற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நான் இப்பொழுது உங்களை வைரங்களைப் போல் விவேகமானவர்கள் ஆக்குகின்றேன். பின்னர் ராவணன் உங்களை சிப்பிகள் போன்று ஆக்குகின்றான். நான் மாத்திரமே வந்து உங்களை திரும்பவும் என்னுடன் அழைத்து செல்கின்றேன். பின்னர் இந்த தூய்மையற்ற உலகம் அழிக்கப்படும். நான் அனைவரையும் நுளம்பு கூட்டம் போன்று திரும்ப அழைத்து செல்வேன். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்களின் முன்னால் உள்ளன. நீங்கள் அவர்களைப் போலாக வேண்டும். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகுவீர்கள். பிரம்மா குமார்கள், பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் இந்த முயற்சியை செய்கின்றீர்கள். மக்களின் புத்தி தமோ பிரதானமாக ஆகிவிட்டன. அதனால் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான உங்களில் பலர் இருப்பதால் நிச்சயமாக பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பிராமணர்களே உச்சி குடுமிகள். பின்னர் அவர்கள் தேவர்கள் ஆகின்றனர். அவர்கள் பிராமணர்களாகிய உங்களையும் சிவனையும் படங்களிலிருந்து அகற்றிவிட்டார்கள். பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது பாரதத்தை ஸ்வர்க்கமாக்குகின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுடன் நல்ல பண்புகளையும் கிரகியுங்கள். 2. ஒரே ஒரு அன்பிற்கினியவரை மாத்திரம் நினைவு செய்கின்ற உண்மையான காதலிகள் ஆகுங்கள். தொடர்ந்தும் உங்கள் நினைவு செய்யும் பயிற்சியை இயன்ற அளவு அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு கருவி என்ற விழிப்புணர்வினால் டபுள் லைட் ஆகி மாயையின் வாயில்களை மூடிவிடுவீர்களாக. தங்களை கருவிகளாக கருதி சதா முன்னேறுபவர்கள் இயல்பாகவே லேசான மற்றும் ஒளியான ஸ்திதியை அனுபவம் செய்கிறார்கள். கரண் கராவன்கார் என்னை தூண்டுகின்றார். நான் ஒரு கருவி என்ற இந்த விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நீங்கள் வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். நான் என்ற உணர்வை கொண்டிருப்பது என்றால் மாயையின் வாயில்களை திறப்பது என்று அர்த்தம். உங்களை ஒரு கருவியாக கருதுவது என்றால் மாயையின் வாயில்களை மூடுவது என்று அர்த்தம். உங்களை ஒரு கருவியாக கருதுவதன் மூலம் நீங்கள் மாயையை வென்றவர் ஆகுவதுடன் லேசாகவும் ஒளியாகவும் ஆகின்றீர்கள். இத்துடன் கூடவே நீங்கள் வெற்றியும் பெறுகின்றீர்கள். இந்த விழிப்புணர்வானது நீங்கள் முதலாம் இலக்கத்தை பெறுவதற்கு அடிப்படையாகிறது. ஸ்லோகம். திரிகால்தரிசியாகி இருந்த வண்ணம் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். நீங்கள் இலகுவாக வெற்றி பெறுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வில் சதா வெற்றி பெறுபவராக இருங்கள். சிவசக்தி என்பதன் அர்த்தம் தந்தையுடன் ஒன்றிணைந்து இருப்பதே ஆகும். தந்தையும் நானும் இருவரும் ஒன்றாக இருப்பதே சிவசக்தி எனப்படுகிறது. இணைந்து இருப்பவர்களை எவராலும் பிரிக்க முடியாது. நீங்கள் ஒன்றிணைந்து இருப்பதற்கான உரிமை உங்களிடம் உள்ளது என்பதன் நினைவில் வைத்திருங்கள். முன்னர் நீங்கள் தேடிக்கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அவருடன் இருப்பவர்கள். சதா இந்த போதையுடன் இருங்கள். ஓம் சாந்தி. மாதேஸ்வரி மம்மாவின் மேன்மையான மகா வாசகங்கள். 1. மனித ஆத்மாக்கள் தங்கள் முழுமையான வருமானத்திற்கு ஏற்ப தங்கள் எதிர்கால வெகுமதியை அனுபவம் செய்கிறார்கள். பாருங்கள், பலர் தங்களின் கடந்த பிறவிகளின் நல்ல வருமானத்தின் காரணமாகவே இந்நேரத்தில் இந்த ஞானத்தை பெற்றுள்ளதாக எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு அல்ல.
நாங்கள் எங்களுடைய கடந்த பிறவிகளின் நல்ல பலனை பெற்றுள்ளோம் என்பதை நாங்கள் அறிவோம். கல்ப விருட்சம் தொடர்ந்தும் சுழன்று சத்தோவிலிருந்து ரஜோவிற்கும் தமோவிற்கும் மாறுகிறது. ஆனால் நாடகத்திற்கு ஏற்ப முயற்சி செய்வதால் ஒரு வெகுமதியை உருவாக்குவதற்கும் ஓர் எல்லை உள்ளது. இதனாலேயே சத்யுகத்தில் சிலர் அரசர்களும் அரசிகளும், சிலர் வேலையாட்களும், மற்றோர்கள் பிரஜைகளின் அந்தஸ்தையும் கொண்டுள்ளனர். அங்கே பிரிவினை இல்லை, பொறாமை இல்லை. அங்கே உள்ள பிரஜைகளும் சந்தோஷமாக உள்ளனர் என்பதே இந்த முயற்சியின் வெகுமதியாகும். ஒரு தாயும் தந்தையும் தங்கள் குழந்தைகளை பராமரிப்பது போல் அரசரும் அரசியும் தமது மக்களை பராமரிப்பார்கள். அங்கே ஏழைகள் செல்வந்தர்கள் அனைவரும் திருப்தியாக இருக்கின்றனர். இந்த ஒரு பிறவியில் நீங்கள் செய்கின்ற முயற்சியால் 21 பிறவிகளுக்கு சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். இந்த வருமானம் அழிவற்றது. இந்த அழிவற்ற வருமானத்தில் இருந்தும் அழிவற்ற ஞானத்தில் இருந்தும் நீங்கள் ஓர் அழிவற்ற அந்தஸ்தை பெறுவீர்கள். நாங்கள் இப்பொழுது சத்யுக உலகிற்கு செல்கின்றோம். இது நடிக்கப்படுகின்ற ஒரு நடைமுறை ரீதியான நாடகமாகும். இங்கே மந்திர வித்தையக்கான ஒரு கேள்வி இல்லை. 2. குருவினதும் சமய நூல்களினதும் வழிகாட்டல்கள் கடவுளின் வழிகாட்டல்கள் அல்ல. கடவுள் கூறுகின்றார், குழந்தைகளே, அந்த குருமார்களினதும் சமய நூல்களினதும் வழிகாட்டல்கள் எனது வழிகாட்டல்கள் அல்ல. அவர்கள் எனது பெயரில் வழிகாட்டல்களை கொடுக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் எனது வழிகாட்டல்களை நான் அறிவேன். நான் வந்து என்னை சந்திப்பதை பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன். அதற்கு முன்னர் எவரும் எனது முகவரியை அறிந்திருக்கவில்லை. கீதையில் கடவுளின் வழிகாட்டல்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் மனிதர்களே கீதையை எழுதினார்கள். கடவுளே ஞானக்கடல். கடவுள் பேசிய மேன்மையான மகாவாசகங்களின் ஞாபகார்த்தமே கீதையாகும். கடவுள் மேன்மையான வாசகங்களை சமஸ்கிருதத்திலேயே பேசினார் எனவும், அதனை கற்காமல் எங்களால் கடவுளை சந்திக்க முடியாது எனவும் கல்விமான்களும் பண்டிதர்களும் ஆசிரியர்களும் கூறுகிறார்கள். அவர்கள் மேலும் அதிகமாக கிரியைகளின் கர்மத்தில் எங்களை சிக்க வைத்தனர். வேதங்களையும் சமய நூல்களையும் கற்ற பின்னர் நாங்கள் ஏணியில் ஏறி இருந்தால் பின்னர் நாங்கள் அதே அளவிற்கு கீழே இறங்கி வர வேண்டும். அதாவது நாங்கள் அவற்றை அனைத்தும் மறந்துவிட வேண்டும். எங்கள் புத்தியின் யோகத்தை ஒரே ஒரு கடவுளுடன் இணைக்க வேண்டும். ஏனெனில் கடவுள் தெளிவாக கூறுகின்றார், நாங்கள் அந்த கிரியைகளின் கர்மத்தால் அல்லது வேதங்களாலும் சமய நூல்களாலும் என்னை கண்டடைய முடியாது. துருவனும் பிரகலாதனும் மீராவும் சமய நூல்களில் குறிப்பிடப்படுகின்ற பக்தர்கள் எந்த சமய நூல்களை கற்றார்கள்? இங்கே நீங்கள் கற்றுள்ள அனைத்தையும் கூட மறந்துவிடுங்கள். உதாரணமாக, அர்ஜுனர் கற்றார். அவர் அவை அனைத்தையும் மறந்துவிட வேண்டியிருந்தது. கடவுளின் தெளிவான மேன்மையான வாசகங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் என்னை நினைவு செய்யுங்கள். இதற்காக எதனையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இந்த ஞானத்தை பெறும் வரையில் அது பக்தி மார்க்கமாக இருக்கிறது. எவ்வாறாயினும் இந்த ஞான தீபம் ஏற்றப்படும் பொழுது கிரியைகளின் கர்மம் அனைத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆகின்றீர்கள். அந்த பௌதீக விஷயங்கள் அனைத்தையும் செய்யும் பொழுது நீங்கள் உங்களுடைய சரீரத்தை விட்டு நீங்கினால் என்ன நன்மையை பெறுவீர்கள்? ஒரு வெகுமதியை நீங்கள் உருவாக்கவும் இல்லை. கர்ம பந்தனங்களின் கர்ம கணக்குகளிலிருந்து விடுதலை பெறவும் இல்லை. பொய் சொல்லாமல் இருப்பது, திருடாமை, எவருக்கும் துன்பம் கொடுக்காமை என்பன நல்ல செயற்பாடுகள் என மக்கள் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் இங்கே நீங்கள் உங்களை கர்ம பந்தனங்கள் அனைத்திலிருந்தும் சதா காலத்திற்குமாக விடுவித்து பாவ செயல்களின் வேர்களையும் அகற்ற வேண்டும். நல்ல செயல்களின் விருட்சம் வெளிப்படும் வகையில் அத்தகைய நல்ல விதைகளை விதைப்பதற்கு இப்பொழுது நாங்கள் விரும்புகின்றோம். எனவே மனித வாழ்க்கையின் பணியை அறிந்து மேன்மையான கர்மத்தை செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி.